வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ரொம்ப சிம்பிளாக தான் மேக் பண்ண போகிறோம். அதனால் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே இமேஜ் அசட்டை இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், யூடியூப்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். அதில் இருக்க வால்யூமை ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா குரோமோக்கி ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் 28 இருக்கும், அதை மட்டும் 40 கொடுத்துக்கோங்க. கீழே 50 இருக்கும், அதை வந்து ஒரு 60 இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த எமோஜி எல்லாமே உங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் லைட்டாக கூட உடையாமல் கரெக்டாக வரும். இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம மம்முன்ற டெக்ஸ்ட்டுக்குள்ளே தான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது பர்சனலாகவும் வேறு ஏதாவது உங்களோட நேம்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு டைப்பில் அதாவது எடிட் பண்ணணும், க்ரீன் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நம்மளை வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி தரலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட மம்மோட ஃபோட்டோஸ் வந்து 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இதில் உங்கள் மம்மோட ஃபோட்டோவை மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்தாலே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஃபோட்டோவை இருக்குது அப்படின்னா நீங்கள் சேர்த்து கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டாக வந்து அந்த எம் லெட்டருக்குள்ளே ஒரு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்துக்காங்க அதுக்குள்ளே, அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 1 ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டரில் இருக்க ஹார்ட் அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டு கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரைய ட்ராக் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே உங்களுக்கு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டே கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு கரெக்டாக கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எகைன் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டை வச்சு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோஸ்குள்ளே ஃப்ரேம்குள்ளே கரெக்டாக இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நம்ம 3 ஃப்ரேம்லேயுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணியாச்சு. எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளண்டிங் ஆப்ஷனில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வரும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. சாங்ஸ் வந்து நான் கொடுக்கல, அதனால் ஓனாக உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், சாங்ஸ் நான் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது லிரிக்ஸ் சாங் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், மேலேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல லிரிக்ஸ் சாங்ஸை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு மம்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே கம்ப்ளீட்டாக மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக அந்த வீடியோ நீங்களும் மேக் பண்ணிடலாம். வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க கரெக்டாக வந்துருந்தது அப்படின்னா நம்ம வீடியோ கீழே வந்து மறுபடியும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.